ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இன்றைய தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை கர்த்தருடைய நாமத்தினால் அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 92:4 வசனம். கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர், இது நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனிடத்தில் இருந்து பெற்றுக்கொண்ட உயர்வை நினைத்த பொழுது, தேவனிடத்தில் இருந்து பெற்றுக்கொண்ட நன்மையை நினைத்த பொழுது ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படி சொல்லக்கூடிய வார்த்தை, கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். ஆண்டவராகிய தேவன் ஒரு மனிதனை தனக்காக தெரிந்து கொள்ளும் பொழுது, தனக்காக அபிஷேகிக்கும் பொழுது, அவன் படிப்பு என்ன, அவனுடைய திறமை என்ன, அவன் எத்தனை ஆயிரங்களை சம்பாதிக்கிறவனாக இருக்கிறான், எவ்வளவு சொத்துக்களை சேர்த்து வைத்திருக்கிறான் என்று பார்த்து ஆண்டவர் அபிஷேகிப்பது இல்லை, தெரிந்து கொள்ளுவது இல்லை. ஆண்டவர் தம்முடைய தெரிந்து கொள்ளுதலிலே எப்பொழுதுமே சாதாரண மனிதர்களை, ஒன்றுமில்லாத மனிதர்களை, ஒன்றுக்கும் உதவாத மனிதர்களை, மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்ட மனிதர்களையே தன்னுடைய வாழ்க்கையிலே பெரும்பாலான நேரங்களில் தேவன் அப்படிப்பட்டவர்களையே தெரிந்து கொள்ளுகிறார். தாவீதை குறித்து அவனுடைய துவக்கத்தின் காலம் சொல்லுகிறது, ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை ஆட்டு மந்தையிலிருந்து எடுத்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆடுகளின் பின்னே நடந்து கொண்டிருந்தவனை ஆண்டவர் தனக்காக தெரிந்து கொண்டு தம்முடைய ஜனங்களுக்கு அதிபதியாக இருக்கும்படி ஆண்டவர் தெரிந்து கொண்டு அபிஷேகித்தார். இன்றைக்கு நீங்கள் ஒரு சாதாரண நிலையிலே வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? ஒன்றும் இல்லாத நிலையிலே இருக்கிறீர்களா? மற்றவர்களால் சொல்லிக் கொள்ளத்தக்க, மற்றவர்களுக்கு காண்பிக்கத்தக்க உங்களிடத்தில் எந்த விதமான உயர்வும் நன்மையும் ஆசீர்வாதமும் இல்லாமல் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை தனக்காக தெரிந்து கொள்வது மாத்திரமல்ல, ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்ட உடனடியாக உங்களுக்குள் நடக்கக்கூடிய ஒன்று, உங்களுடைய சிறுமையில் இருந்து, உங்களுடைய இயலாமையில் இருந்து, உங்களுடைய இல்லாமையில் இருந்து ஆண்டவர் தூக்கி எடுத்து ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஆடுகளின் பின்னே நடந்த தாவீதை ஆட்டு மந்தையில் இருந்து எடுத்து உயர்த்தின ஆண்டவர் தன்னுடைய ஜனத்திற்கு அதிபதியாக, தேசத்திற்கு ராஜாவாக, அரண்மனைக்கு உரியவனாக, கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீடுகளில் வாசம் பண்ணுகிற அளவுக்கு அவனை ஆண்டவர் உயர்த்தினார். இன்றைக்கு நம்மை தேவன் எப்படி உயர்த்துகிறார் என்றால், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 6 வசனம் சொல்லுகிறது, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவம் கலர நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கே மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இந்த வசனத்தை கவனித்து பாருங்களேன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக, சாதாரணமான நம்மை, பாவ வாழ்க்கையில இருந்த நம்மை ஆண்டவர் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை நிறுத்தும் போது ராஜாக்களாக நிறுத்துகிறார், ஆசாரியர்களாக நிறுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு விடுவிக்கப்பட்ட மனிதர்கள், கர்த்தரை தன் தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. மோசே கூட இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, நீ பாக்கியவான், உனக்கு
ஒப்பானவன் யார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டு அவருடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்கிற நீங்கள் இந்த சமுதாயத்தில் சாதாரணமானவர்கள் அல்ல, உங்களுக்கு நிகரானவர்கள், உங்களுக்கு ஒப்பானவர்கள் இந்த உலகத்தில் ஒருவருமே கிடையாது. உங்களுக்கு நிகரானவர்கள், உங்களுக்கு ஒப்பானவர்கள் இந்த உலகத்தில் ஒருவருமே கிடையாது. உங்களை குறித்து சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தை என்னவென்றால், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உங்களுக்கு நிகரானவர்கள் இந்த உலகத்தில் கிடையாது. உங்களுக்கு நிகரான ஒரு மனிதனை இந்த உலகத்தில் தேவன் வைப்பது இல்லை. யோசேப்பை குறித்து பார்வோன் கூட சொல்லுகிறான், உன்னை போல நாணமும் விவேகமும் உள்ளவன் ஒருவனும் என்னுடைய தேசத்தில் இல்லை என்று. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் சாதாரணமானவன், நான் புழுதி, நான் குப்பை என்ற உங்களுடைய தாழ்வு மனப்பான்மையிலிருந்து வெளியே வாருங்கள். உங்களுடைய இயலாமையிலிருந்து வெளியே வாருங்கள். விசுவாசத்தில் உங்களுடைய வாழ்க்கையை துவக்குங்கள். நான் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம், எனக்கு ஒப்பானவன் யாரும் இல்லை. நான் செய்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். என்னுடைய சிறுமையும் என்னுடைய எளிமையும் வெகு சீக்கிரத்தில் என் வாழ்க்கையில் இருந்து மாறப்போகிறது. என்னுடைய கடன், என்னுடைய தரித்திரம், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பற்றாக்குறைவுகள் என் வாழ்வை விட்டு வெகு சீக்கிரத்தில் மாறிவிடும் என்கின்ற விசுவாசத்தில் அடியெடுத்து வையுங்கள். உங்களை ஆண்டவர் எப்படி தெரியுமா பார்க்கிறார்? சாதாரண மனிதனாய் பார்க்கவில்லை. ஆண்டவர் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து உங்களை எப்படி தெரியுமா நிறுத்தி இருக்கிறார்? ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் ஆண்டவர் உங்களை நிறுத்தி இருக்கிறார். உங்களுக்கு நீங்கள் விலையேற பெற்றவர்கள், நீங்கள் விசேஷித்த ஆவி உள்ளவர்கள், உங்களுக்குள்ளே விசேஷித்த தேவனுடைய ஆவி இருக்கிறது. நீங்கள் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே கழுவப்பட்டு மீட்கப்பட்டு இருக்கிறீர்கள். நீங்கள் நீதிமானாயிருக்கிறீர்கள். இன்றைக்கு உங்கள் வாழ்விலே கர்த்தர் தம்முடைய செய்கையால் மகிழ்ச்சியாக்குவார். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். உங்கள் பொருளாதாரத்தில் ஒரு மாற்றம் வரும். உங்களுடைய தொழிலுக்குள் ஒரு மாற்றம் வரும். மாற்றம் மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமும் உங்களை நோக்கி வரும். அன்பின் நல்ல ஆண்டவரே, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக நிறுத்தி இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இன்று எங்கள் வாழ்வில் காணப்படுகிற துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் எங்கள் வாழ்வில் நிரந்தரம் இல்லாமல் அவைகளை எங்கள் வாழ்க்கையிலிருந்து அகற்றி அப்புறப்படுத்தி எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே ஆச்சரியமான காரியங்களை தேவனாகிய கர்த்தர் நீர் செய்வதற்காக ஸ்தோத்திரம், நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.